Hi students, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 10 real numbersல previous yearsல கேட்ட questions ஓட collections தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு நாம பார்க்க போறது 2 marks questions உடைய part 1. So இதுக்கு முன்னாடி some yearsல கேட்ட important ஆன question repeated வந்துட்டு இருக்க question then அதுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு சில क्वेश्चंस எல்லாத்தையுமே நாம பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன क्वेश्चंस ஓட வீடியோ இருக்கும். சோ எல்லா வீடியோஸையும் நீங்க பாத்தீங்க அப்படினாலே உங்களால இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ இங்க क्वेश्चन என்ன அப்படினா find the HCF and the LCM of 90 and 144. So 90 க்கும் 144 க்கும் least common multiple and then highest common factor இது ரெண்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. So இதை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரோடைய prime factorization என்ன அப்படிங்கறதை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். So first 90 எடுத்துக்கலாம். So prime factorization அப்படினா இத prime numbers ஆல டிவைட் பண்ணி என்ன வருது அப்படிங்கறதை கண்டுபிடிக்கணும். So starting from 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So 90 2 ஆல டிவைட் பண்றோம் அப்படினா 45. அதுக்கு அப்புறம் 45 3 ஆல டிவைட் பண்ணலாம். So 15 கிடைக்கும். So 15 3 ஆல டிவைட் பண்ணா 5 கிடைக்கும். So அப்ப 90 அப்படிங்கறதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா ஒரு 2 then 3 2 times கிடைச்சிருக்கு. So 3 square into 5. So இது 90 ஓட prime factorization. இதே மாதிரி 144 க்கும் நீங்க prime factorization ஃபைண்ட் பண்ணனும். So அப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2 power 4 into 3 square. So இது 90 ஓட prime factorization and then 144 ஓட prime factorization. So இது ரெண்டும் நமக்கு இருந்துச்சு அப்படினா நம்ம ஈஸியா LCM and HCF ஃபைண்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஈஸி லெவல் क्वेश्चन தான். So அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம HCF கண்டுபிடிச்சிடலாம். So HCF highest common factor அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா நம்ம prime factorization கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல காமனா இருக்க டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். then அதோட ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணனும். So common in the sense இங்க 2 இருக்கு, இங்க 2 power 4 இருக்கு. So இதுல எது மினிமமோ அதுதான் ரெண்டுக்குமே காமனா இருக்கும். So அப்ப 2 தான் இங்க மினிமம் நம்பர். So 2 சூஸ் பண்ணிக்கலாம். So HCF in the sense common. So அந்த commonல minimum power இருக்க மாதிரி நீங்க choose பண்ணிக்கணும். then இங்கேயும் 3 square இருக்கு, இங்கேயும் 3 square இருக்கு. So நீங்க 3 square choose பண்ணிக்கலாம். வேற காமனான டேர்ம்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. ஸோ அப்போ HCF வந்து இதுதான், அதாவது 2 into 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 2 into 9 equal to 18. ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் 18. அதுக்கப்புறம் எல்சிஎம்மும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காமன் தென் பவர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இங்கே 2 power 4 அப்படின்னா பவர் 4 தான் அதிகமானது. ஸோ 2 power 4 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கேயும் 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிமைனிங் ஏதாவது நம்ம எழுதாமல் இருக்கோம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 5 ரிமைனிங் இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 power 4 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 16. தென் 3 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 9 into 5. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 into 9 into 5. ஸோ இதை ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 720. ஸோ அப்போ கொடுத்த நம்பர் 90 and 144ஓட LCM 720 அண்ட் தென் HCF வந்து 80. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஃபைண்ட் HCF அண்ட் LCM ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர்ஸோட HCM அண்ட் LCM ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 3 நம்பர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12, 21 அண்ட் தென் 15. ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ 12 வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர் into 3. தென் 21ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 into 7. தென் 15ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 into 5. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ HCF என்ன சொன்னேன் அப்படின்னா காமனாக இருக்கிறது பவரில் மினிமமாக இருக்கிறது சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 நம்பர்ஸ்லேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு நம்பர்ஸ் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அப்போது இந்த கொஷினோடைய HCF என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, அதாவது 12, 24, 21 அண்ட் 15ஓட HCF வந்து 3. தென் LCM ஃபைண்ட் பண்ணும்போது பவர் அதிகமாக இருக்கிறது காமனாக ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அதில் பவர் அதிகமாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே காமனாக ஃபஸ்ட்டு 3 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பவர் 1 தான். ஸோ அப்போ 3 ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம்.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பரில் ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் செகண்ட் நம்பரில் ஒரு 7 இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். தேர்ட் நம்பரில் ஒரு 5 இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 3 × 4 × 7 × 5. ஸோ இதோட ப்ராடக்ட் என்னென்னு ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் எல்சிஎம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 420. ஸோ அப்போ இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் 420 அண்ட் தென் ஹெச்சிஎஃப் வந்து 3. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் ஈஸி தான். பட் இதை டிபெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துகிட்டே தான் இருக்குது. எய்தர் 1 மார்க் ஆர் வெரி ஷார்ட் ஆன்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் தரவாக நீங்கள் பார்த்துக்கோங்க.